வணக்கம். வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம் எடுத்துருக்கேன். இதை லேசாக சூடேற அளவு வறுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்கிறது அப்படியே காய வச்சிடலாம். வெயிலில் காய வைக்க டைம் இல்லை, வேலைக்கு போகிறவங்க இருந்தால் இந்த மாதிரி வறுத்துட்டா 4 படம் இருக்கும். ஒரு 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த அளவு லேசாக வறுபட்டதும் செவந்து வர அளவு பொரிஞ்சு வர மாதிரி எடுத்துடலாம். கடுகு பொரிஞ்சு வர அளவு வறுக்கணும். 50 கிராம் கடுகு எடுத்துருக்கேன். இந்த அளவு பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். சாப்பாட்டு அரிசி 100 கிராம் பொரிஞ்சு வர அளவு வறுத்துக்கலாம், எடுத்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், சோளம்பருப்பு 100 கிராம் லேசாக வறுத்துக்கலாம். பச்சை வாசம் போக வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போ தனியாக 1/2 கிலோ சூடேற அளவு வறுத்துக்கலாம், எடுத்துடலாம். மிளகா 1/4 கிலோ எடுத்துருக்கேன். 2 இடாக வறுத்துக்கலாம், எடுத்துடலாம். எடுத்துடலாம். ஆறுனதும் ஈரமில்லாத பாத்திரத்தில் சேர்த்து மாவு மில்லை கொடுத்து பொடிச்சிக்கலாம் நைஸாக. மாவு மில்லை கொடுத்து அரைச்சி ஆற வச்சு டப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் பெறாமல் கரண்டியை போட்டு வச்சா மூடி வச்சா 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள்.